Dear student, next time பார்ப்பது exercise 3.10 first sumல second subdivision பார்க்க போறோம். Draw the graph for the following கொடுத்திருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ணுறது இப்போ பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷன் y is equal to 4x minus 1. அப்போ y is equal to 4x minus 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன பண்ணுவோம் வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து -1 0 +1 கொடுக்கலாம் எக்ஸுக்கு, இல்லை -2 0 +2 கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இதில் எது வேணால் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம 3 நம்பர்ஸ் கொடுத்தா கூட போதும். நம்ம 5 நம்பர்ஸ் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்தோம். ஸோ அது 5 நம்பர்ஸ் பதில் நம்ம 3 நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x ஈக்குவல் டு -2 0 +2 கொடுக்க போகிறேன். இப்போ x ஈக்குவல் டு -2 0 +2 இருக்குது அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு y-யோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இஃப் ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இது போடுறேன். இஃப் x ஈக்குவல் டு -2 இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் y is equal to 4 into -2 -1. 4 2s are 8 plus into -8 -1. ஆட் பண்ணோம்னா சேம் சைனாக இருக்குது. ஆட் பண்ணுங்கள். -1 -8 -1 ஆட் பண்ணோம் அப்படின்னா -9 ஆட் பண்ணி சேம் சைன் ட்ரை பண்ணுறோம். அப்போ y is equal நமக்கு என்ன கிடச்சிருக்கு -9 கிடச்சிருக்கு. இப்போ -9 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈஃப்னு போடலாம், இல்லை வெல்லுன்னு கூட போடலாம். x ஈக்குவல் டு 0. அப்போ x இருந்தாலும் 0ன்னு கொடுக்க போகிறேன். y is equal to 4 into 0 -1. 0ல எதை மல்டிப்ளை பண்ணாலுமே 0 தான். அப்போ 0 -1 0 -1 -1. y வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -1 கிடச்சிருக்கு. இப்போ 0ன்னு கொடுக்கும்போது நமக்கு -1 கிடச்சிருச்சு. அடுத்தது if x ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறோம். அப்போ x ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா y is equal to 4 into 2 -1. 4 2s are 8 8 -1 என்னது 7. அப்போ yன்றது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 7 கிடைச்சிருக்கு. 7 போட்டாச்சு. இப்போ இதில் பாயிண்ட்ஸ் இங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சுன்னு எழுத போகிறோம். ப்ளாட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்கள், இல்லை அப்புறம் பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணாலும் சரி. -2ன்னு கொடுக்கும்போது -9 கிடச்சிருக்கு. அது 0க்கு -1 கிடச்சிருக்கு. கமா 2க்கு 7 கிடச்சிருக்கு. இது நம்ம புரியறதுக்காக போட்டது. இல்லை நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட முடியும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஒயில் பாருங்கள். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -2 +2 தான் இருக்குது. இதில் நீ -1 0 +1 கொடுக்கலாம், இல்லை -3 0 +3 கொடுக்கலாம். -2 0 +2ன்றது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை -1 0 +1 கொடுத்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃப் போட போகிறோம். எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய்ஏ ஒய் டேஷு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓ. இதில் எப்பவும் போல் 1 2 3 4 2 3 4 இது மாதிரி வேல்யூ நமக்கு இது போகலை. -1 -2 -3 -4 எக்ஸ்டெஸ் மேலே போட்டுக்கிறேன். -4. இப்போ ஒயில் பார்க்குறோம். நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். மேக்ஸிமம் ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா -9 இருக்குது. அடுத்து 7 இருக்குது. அப்போ 2 யூனிட்ஸாக எடுத்துக்குவோம். 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 2 4 6 8 10. இங்கேயும் 2 -2 -4 -6 -8 -10. இப்போ நம்ம பாயிண்ட் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் வந்து ஓன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா -2, -9. அப்போ -2ன்றது இங்கே இருக்குது, -9 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். டவுனில் இருக்கும். -8க்கும் -10க்கும் பிட்வீனில் ஒரு ஸ்மால் டார்க் லைன் வரும் உங்கள் கிராஃபில். அதில் நம்ம என்ன பண்ணோம் பாயிண்ட் வைக்க போகிறோம். ரெண்டு மீட் பண்ணுற பிளேஸில். அப்போ -2ன்னு கொடுக்கும்போது -9 கிடச்சிருக்கு. போத்து மீட் பண்ணுற பிளேஸ் இங்கே இருக்குது. இப்போ -2, -9. அடுத்து 0ன்னு கொடுக்கும்போது நமக்கு -1 எடுத்துருக்கு. 0 மைண்டில் வச்சுக்காதீங்க. சரிங்களா? எதில் இருக்குது
ஒய்யில் -1 ஒய்யில் -1 எங்கே இருக்குது இந்த 0க்கு -2க்கு பிட்வீனில் இருக்கிறது என்னது -1 அப்போ ஒய்யில் -1ன்றது இங்கே தான் இருக்கும் 0, -1 0 மைண்ட் வச்சுக்காதீங்க -1 ஒய்யில் -1 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ ஒய்யில் 0க்கும் -2க்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் -1 அப்போ 0, -1 அப்போ அந்த ஒய் ஆக்சிஸில் அந்த பாயிண்டாக இருந்து மேக் ஆகும் அடுத்தது 2, 7 2 இங்கே இருக்குது 7 பார்க்குறோம் 4 6க்கும் 8க்கும் பிட்வீனில் இருக்கிறது என்னது 7 அப்போ 2, 7 போத்து மீட் பண்ணுற பிளேஸு 2, 7 இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் லைன் ட்ரா பண்ண போகிறோம் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் கிராஃபில் போடும்போது இன்னும் நீட்டாக இருக்கும் இதோட ஈக்குவேஷன் எழுதிக்க போகுது இது லைன் மேலே y is equal to 4x minus 1 அடுத்து ஸ்கேல் ரைட் படிக்கிறோம் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா x axis 1 cm equal to 1 unit x வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டாக தான் இருக்கும் y வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட்ஸாக இருக்கும் அப்போ y axis 1 cm equal to 2 units அதான் ரொம்ப சிம்பிளான கிராஃப் ஈஸியாகவும் இருக்கும் இது செகண்ட் சப்டிஷன் நெக்ஸ்ட் இதுலேயே தேர்ட் சப்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் தேர்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம் செகண்ட் சப்டிஷன் முடிச்சாச்சு தேர்ட் சப்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா y is equal to 3/2 into x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் இது மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க எக்ஸில் இருக்கிற ப்ரீவியஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்பிள் டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்குது அப்படின்னா -2 0 +2 எக்ஸோட வேல்யூ நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை 2உடைய மல்டிபிள் கொடுத்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அது வேல்யூ பிக்காக வருன்றதுனால நான் என்ன பண்ணுறோம் இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ அதையே கொடுக்க போகிறோம் அப்போ x ஈக்குவல் என்னன்னா -2 0 +2 ரிமைனிங் சம் இந்த மாதிரி நார்மல் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம -1 0 +1 கொடுக்கலாம் இல்லை -2 0 +2 கொடுக்கலாம் இல்லை -3 0 +3 கொடுக்கலாம் எனி நம்பர்ஸ் கொடுக்கலாம் ஒரு நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாம் ஆனால் இங்கே கொடுக்கும்போது கண்டிப்பாக டினாமினேட்டர் என்ன இருக்குது 2உடைய மல்டிபிளாக கொடுக்கலாம் இல்லை 2 கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேன்சல் ஆகிட்டு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் நம்பராக கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஏன் -2 0 +2 போடுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் இந்த ஃப்ராக்ஷன் வரக்கூடிய டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் கண்டிப்பாக எக்ஸுக்கு கொடுக்கணும் இல்லை அதோடைய மல்டிபிள் கொடுக்கலாம் 2உடைய மல்டிபிள் எது வேணாலும் கொடுக்கலாம் 4 கொடுக்கலாம் 8 கொடுக்கலாம் 6 கொடுக்கலாம் 2ஆல் டிவைடாக வரக்கூடிய எந்த ஒரு நம்பர் வேணாலும் அதில் கொடுத்துக்கலாம் அதில் நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும் -2 0 +2 வந்து நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும் அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் y is equal to பாருங்க when இஃப்னு போடலாம் வென்னு போடலாம் when x equal to -2 அப்படின்னா x இருக்கிறதால -2 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் இப்போ y is equal to 3/2 x வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 +3 இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும் என்ன ஆகிடும் இது கேன்சல் ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ -3 +3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா -3ல் +3 போயிடுச்சு அப்படின்னா 0 y ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு 0ன்னு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் when x equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்போ x equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் y is equal to 3/2 into 0 + 3 0ல் எதை மல்டிப்ளை பண்ணாலுமே 0 0 + 3 என்னன்னு சொல்லுவோம் 3ன்னு சொல்லுவோம் அப்போ 3ன்னு கிடச்சிரும் இப்போ y is equal to 3ன்னு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு when x equal to 2ன்னு கொடுக்க போகிறோம் y is equal to 3/2 into 2 + 3 இப்போ 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ 3 + 3 பார்க்குறோம் 3 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்போ y is equal to நமக்கு என்ன கிடச்சிருக்கு 6 கிடச்சிருச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்போ 0 அடுத்த நமக்கு என்னது 0ன்னு கொடுக்கும்போது 3ன்னு கிடச்சிருக்கு
2ன்னு கொடுக்கும்போது 6ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இது கிராஃப் போட போகிறோம். x dash x 1 -1 -2 -3 -4 இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வரை தான் இருக்குது. அப்போ அதே 2 4 6 எடுத்துக்குவோம். 2 4 6 இதில் -2 -4 -6 ஸ்பேஸ் இருந்தால் இன்னொன்று கூட போட்டுக்கோங்க. 8 இதில் 1 2 3 4 அப்போ 1 2 3 4ன்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேல் எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆர்ஜினாக இருக்கும். அப்போ -2, 0 இதோடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். இதோடைய ப்ளாட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2, 0 0, 3 2, 6. அப்போ -2, 0 0 விட்டுருங்க. எக்ஸில் -2 அப்போ எக்ஸில் -2 எங்கே வரும், இங்கே வரும். -2, 0 எக்ஸ் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் ஆனது மேக் ஆகும். அப்போ 0, 3 இது என்னது ஒய் ஆக்சிஸில் இது பாயிண்ட் வந்து மேக் ஆகும். அப்போ ஒய்ல 3 எங்கே இருக்குன்னு பார்க்குற பாசிட்டிவ்ல. அப்போ பாருங்க 2க்கு 4க்கு பிபியில் வருது என்னது 3. இப்போ அந்த ஆக்சிஸில் பாயிண்ட் மேக் ஆகும். அப்போ 0, 3 0ன்னு வந்தாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்சிஸில் பாயிண்ட் மேக் ஆகும். ஒரு நம்பர் இருந்து ஒன் சைடு நம்ம எக்ஸில் நம்பர் இருந்து சரிங்களா, ஒய் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வரும் எக்ஸ் எக்ஸில் வரும். அதே போல் எக்ஸில் 0 இருந்து ஒய்ல நம்பர் இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் மேக் ஆகும். அது 2, 6 2 இங்கே இருக்குது, 6 பார்க்குறோம். போத் மீட் பண்ணுற பிளேஸு 2, 6 இதோட ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். y is equal to 3/2x plus 3. இதோட ஸ்கேல் ரைட் பண்ணுறேன். x axis 1 cm equal to 1 unit, y axis 1 cm equal to 2 units. இப்போ கொடுத்தது நம்ம என்ன பண்ணிட்டோம், கிராஃபும் ட்ரா பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸுங்க. அடுத்தது ஃபோர்த் சப்டிஷன் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது ஃபோர்த் சப்டிஷன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சப்டிஷனோட ஈக்குவேஷன் இருந்ததுன்னா இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ண போகிற இந்த ஈக்குவேஷனுக்கு. ஆனால் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல்ட்டுன்னு இல்லை, 3x + 2y = 14 இருக்குது. இது என்ன ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா y is equal to mx + cன்ற ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இந்த ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஃபார்மில் இருக்கணும். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வந்துடணும், கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வந்துடணும். எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வந்துட போகிறோம். இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 3x + 2y அங்கேருந்து போட்டால் ஸ்பேஸ் பத்தாது, அதனால இங்கேருந்து போய்க்கிறேன். 3x + 2y = 14 இருக்கும். அப்போ நம்ம இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒய்க்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ, ஏன்னா அங்கே 1 தான் வரணும், அதனால அங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதாலேயே போத் சைடையும் டிவைட் பண்ணிடுங்க. போத் சைடு டிவைடட் பை 2. இங்கே ஒய்க்கு பக்கத்தில் 2 இருந்தால் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க, ஒய்க்கு பக்கத்தில் 4 இருந்தால் 4 ஆல் டிவைட் பண்ணுங்க, ஒய்க்கு பக்கத்தில் 6 இருந்தால் கோஎஃபிஷியன்ட் 6 இருந்தால் 6 ஆல் டிவைட் பண்ணுங்க. அந்த நம்பராலே டிவைட் பண்ணால், ஏன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரணும், y is equal to mx + c கண்டிஷனில் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒய்யோட ஈக்குவேஷன் 1ஆக தான் இருக்கணும். அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1ஆக கொண்டு வர போகிறோம். அப்போ நான் என்ன போல் சைடு 2 ஆல் டிவைட் பண்ண மாட்டேன். அப்போ எல்லாத்துலேயுமே 2 ஆல் டிவைட் ஆகிடும். 3/2x 2y/2 14/2. இந்த 2 இந்த 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும். இது 2 டேபிள் கேன்சல் ஆகும். 7. இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது என்னன்னா 3/2x + y = 7 கிடைச்சிருச்சு. இப்போ ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கணும், எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். அப்போ ப்ளஸ் 3/2x வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ -3/2x என்ன 7 + 7, அப்போ +7. அப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். அது பாருங்க, இப்போ y = mx + c ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதாலே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் ஈஸியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்.
எக்ஸு ஒய்ஏ. அதே பாருங்கள் டினாமினேட்டர் இது மாதிரி ஃப்ராக்ஷன் வந்துருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னாவே டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுங்க, இல்லை அதோடைய மல்டிபிள் கொடுங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே -2 0 +2 கொடுக்க போகிறேன். தேர்ட் சப்டிஷன் கொடுத்த மாதிரியே. அப்போ -2 0 +2 கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தனேன் when x equal to -2. இப்போ அங்கே -2 ஃபஸ்ட்டு கொடுத்துட போகிறேன். -3/2 into -2 + 7. 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 மட்டும் இருக்கும். 7 + 3 என்ன ஆயிரும், 10 ஆயிரும். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னது, 10. இப்போ -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா when x equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 0னா y is equal to -3/2. x ஓட வேல்யூ என்னது, 0 + 7. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலுமே 0 ஆயிரும். அப்போ 0 + 7 வந்துடும். 0 + 7 7. அப்போ y is equal to 7ன்னு கிடச்சிரும். இப்போ 7. நெக்ஸ்ட்டு when x equal to 2ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ y is equal to -3/2 into 2 + 7. அப்போ 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ -3 + 7. 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. அப்போ y is equal to 4. y is equal to 4. அப்போ 2, 4ன்னு வந்துடும். அப்போ பாயிண்ட்ஸு -2, 10, 0, 7, 2, 4. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், பிளாட் ஆஃப் த பாயிண்ட்ஸு சின்ன பிளாட் பண்ண போகிறோம். இதில் குறிக்க போகிறோம். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, -2, 10. அப்போ 10 வரலும் கொண்டு போயிருக்கோம். அப்போ 10ன்றது இங்கே போட்டுக்குவோம். கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். 8 10. இப்போ -2, 10 பாசிட்டிவ் தான் இருக்குது. அப்போ -2 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. போத் மீட் பண்ணுற பிளேஸு. -2, 10. அடுத்தது 0, 7. 0 விட்டுருங்க. ஒய்யில் 7 பார்க்குறோம். இப்போ y இதான் y ஆக்சிஸ் தான். 7 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ 6க்கு 8க்கு பிட்வீனில் இருக்கிறது தான் 7. y ஆக்சிஸில் பாயிண்ட் மேக் ஆக போகுது. அப்போ 0, 7. அடுத்தது 2, 4. 2 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. போத் மீட் பண்ணுற பிளேஸு. 2, 4. இது கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். -2, 10. கரெக்டாக போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா 2, 4. அப்போ நமக்கு கடைசியில் இருந்ததுன்னா 2, 4. 2, 4 மீட் பண்ணுற பிளேஸு. 2, 4. ஸோ லைன் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு நீங்கள் கிராஃபில் போடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதோட ஈக்குவேஷன் எடுத்து போகிறேன். -y is equal to -3/2 x + 7. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரணும். சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் கிராஃபில் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. நம்ம இது ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால இப்படி இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக அந்த பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியுங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 சப்டிஷனுக்கும் நம்ம கிராஃபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.